அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலேயும் சூனியத்தை பத்தி பேசியிருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சூனியம் நிறைந்த வரலாறு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புகாரில வருது. அதே புகாரில வருது, ஆக பெரிய பயங்கரமான ஒரு பாவம் தான் சூனியம் என்று செய்யக்கூடிய ஒரு பாவம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்க நல்லா விளங்கணும், சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. சூனியம் ஒன்று இருக்குது, அது நபிமார்களுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. இப்பையும் பலர் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல வியாபாரிகள், பல உலமாக்கள், பலவங்க நல்ல வழியில அழைக்கக்கூடியவங்க, அவங்கள படுக்கையில போடுறதுக்காக, வியாபாரத்தை முடக்கிறதுக்காக, உடம்புல நோயை கொடுக்கிறதுக்காக, இப்படி பல வகையான சூனியம். எந்த அளவுக்கு நான் தேடி பார்த்தேன், 70 வகையான சூனியம் இருக்கு.